ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மேல் அன்பு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலும் கூட வேதத்திலிருந்து வசனத்தை நாம் தியானிக்கலாமா? பாருங்க, யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். அப்ப யார் இந்த நல்ல மேய்ப்பர்? இயேசுதான் இந்த நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். அப்போ இந்த ஆடுகள் யார் என்று பார்ப்போம் என்றால், நாம் தான் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். அப்ப பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான் என்று. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, இயேசு நமக்காய் தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஏன் இயேசு நமக்காய் தம்முடைய ஜீவனை கொடுக்கணும்? நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது ஏன் அவர் நமக்காய் தம்முடைய ஜீவனை கொடுக்கணும்? ஏன் தெரியுமா? அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு பெரியது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல அவரை விட நம்மை அதிகமாய் நேசிக்க ஒருவரும் இல்லை. நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது அவர் நம்மை நேசித்த நல்ல ஒரு தகப்பன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு இந்த உலகத்திலே வந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார் என்று. ஒரு பாவமும் அறியாத அவர் பாவமானார் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்க, நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து கொண்டு நம்மை பாவம் இல்லாதவராய் அவர் மாற்றி அந்த கல்வாரி சிலுவையில அவர் நமக்காய் தம்முடைய ஜீவனையை அவர் விட்டார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் இப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்றால், அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு இந்த உலகம் உங்களை பாவி என்று சொல்லலாம், ஆனால் இயேசு உங்களை அப்படி காண்பது இல்லை. அவர் உங்களை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்காக அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய அன்பு பெரியது. பாருங்க, இந்த ஆடுகளை மேய்க்கிறவர்களை நீங்க பார்ப்பீர்கள் என்றால், இந்த கூலிக்காரன் தன்னோட சொந்த ஆடு இல்லாமல் ஒரு கூலிக்காரனாய் இருப்பானால் அவன் என்ன செய்வான்? ஏதாவது ஒரு மிருகம் அந்த ஆடுகளை சாகடிக்க வரும் பொழுது உடனே அவன் தன்னுடைய உயிருக்கு பயந்து அவன் ஓடி போவான். அந்த ஆடுகளை எப்படியாவது மீட்கணும் என்று அவன் நினைக்க மாட்டான். ஆனால் இதுவே ஒரு உண்மையான ஒரு மெய்ப்பன், ஒரு நல்ல மெய்ப்பன் இந்த ஆடுகளுக்கு ஒரு சொந்தக்காரனாய் இருப்பான். ஆனால் எப்படியாவது தன்னுடைய ஜீவனுக்கு அவன் பயப்படாமல் அந்த ஆடுகளை எப்படியாவது மீட்கணும் என்று நினைத்து எப்படியாவது போய் அந்த ஆட்டை அவன் மீட்டு கொள்ளுவான். அதுதான் இயேசு இன்றைக்கு உங்களுக்காய் செய்திருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, தம்முடைய ஜீவனை அவர் உங்களுக்காக அவர் பலியாக்கி, தம்முடைய ஜீவனை அவர் உங்களுக்காக சிலுவையின் மேல் விட்டு கொடுத்து உங்களை இன்றைக்கு மீட்டெடுத்திருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் அன்புக்குள்ளாய் வாங்க. அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். இந்த உலகத்தின் அன்பை விட்டு வெளியே வாங்க. இந்த உலகத்தின் அன்பு அது மாயமான ஒன்று, அது நிலையானது அல்ல. ஆனால் இயேசுவுடைய அன்பு அது நிலையானது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவருடைய அன்புக்குள்ளாக நீங்கள் வருவீர்கள் என்றால், இந்த உலகத்தில் நீங்கள் எதெல்லாம் இழந்து போனீங்களோ எல்லாவற்றையும் அவருடைய அன்பு உங்களுக்கு திரும்பவும் தரும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுவின் அன்புக்குள்ளாக வாங்க. அவர் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார். God bless you.